சீதையோடு விறக்கு தையா சிவதான வில்லதுவும் பிறந்த நேரம் எடுத்து வைக்க வேணுமானால் பெட்டகத்தை பிறவி செய்தார் பூமாதேவி மகளாக அன்னை சீதாதேவி சிறு குழந்தையாக பிறக்கிறார். அப்படி குழந்தையாக பிறக்கக்கூடிய நேரத்தில் சீதையோடு சிவதனுசு வில்லும் சேர்ந்து பிறந்தது. இதை இரண்டையும் எடுத்து வைக்க வேண்டுமே, ஆனால் ஒரு பெட்டகத்தை பிறவி செய்தார். அப்படி பெட்டகத்தை பிறவி செய்து அந்த பெட்டகத்தில் அன்னை சீதையை எடுத்து வைத்தார். சிவதனுசு வில்லிங்க எடுத்து வைத்தார். ஒரு சீட்டானது எழுதுகின்ற சீதையவள் தான் பிறக்க சிறு இலங்கை அழிய வாழ்மையிலால் தான் பிறக்க வாழ் இலங்கை அழிய இந்த வில்லை வளைப்பவருக்கு இந்த வெண்ணை மனமடிக்கப்படும் என்று சீட்டை எழுதி பெட்டகத்திலே வைத்தார். அப்படி பெட்டகத்தில் வைத்த நேரத்தில் பெட்டகத்தை போட்டி நந்தி பகவான் கையில பெட்டகத்தை கொடுத்து அலை கடலை கொண்டு விட சொல்லுகின்றார். நந்தி பகவான் கடலை கொண்டு விடக்கூடிய நேரத்தில் அந்த சீதையோட பெட்டகமா அலையடித்து பெட்டகமோ வருகுதையா அலை கடல் தன்னதில பெட்டகமோ வர நேரம் வாழ மீனும் குதிர மீனும் பெட்டகத்தை தள்ளுதையா பாஞ்சால கண்டைகளும் பாய்ந்து அங்கே தள்ளுதையா அன்னையோட பெட்டகமோ பெட்ட அலைகடலில் வருவோதையா சீதையோட பெட்டகமோ ஸ்ரீலங்கை நோக்கி எல்லோ அன்னை பெட்டகம் வார நேரம் யாரு அங்கே நிற்பாரா ராவணனு நிற்காரே கடல் கரை தன்னதில ராவணனு நிற்கோ நேரோ மந்திரி மகோதர பெட்டகத்தை பார்த்திட்டானே பெட்டகத்தை பார்க்கும் போது பார்கோ மன்னனிடம் சொல்லுவாரா சீதையோட பெட்டகமானது அலையடைத்து தென்னிலங்கை நோக்கி வருகிறது. அப்படி தென்னிலங்கை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அந்த பெட்டகத்தை யார் பார்த்தா தெரியுமா? யார் அம்மா? ராமணேஸ்வரன் மந்திரியாகப்பட்டவர் மகோதரன் பார்த்தார். மன்னா அதோ அலைகடல்ல பெட்டகம் வருது. ஆமா பெட்டகம் எனக்கு உள்ள இருக்கு சரக்கு உங்களுக்கு. சரிப்பா பெட்டகத்தை எடுத்து வாருங்கள் என்றார். அப்படி மந்திரியாகப்பட்டவர் பெட்டகத்தை எடுக்க வருகின்றார். பெட்டகத்தை எடுத்து அரண்மனைக்கு கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து பெட்டகத்தை திறந்து பார்க்காங்க, திறக்க முடியவில்லை. அப்ப ஒரு கொந்தளத்தை எடுத்து வந்து பெட்டகத்தை உடைக்க வராங்க. அப்ப அன்னை சீதாதேவி தன் பெருவிரலாலை பெட்டகத்தை திறந்து சீட்டை தள்ளிவிட்டார். சரி சீட்டை எடுத்து மந்திரி பார்த்தார். ஆகா ஒரு பெண்ணானவள் பிறந்து இலங்கை அழிக்க முடியுமா? இந்த பெண்ணு இருந்தா தானே இலங்கை அழிக்க முடியும் என்று உறவாளை எடுத்து வெட்ட போகக்கூடிய நேரத்தில் அங்கே விபீஷணர் வருகின்றார். அண்ணா அண்ணா ராவணேஸ்வரா, ஒரு பெண்ணை கொன்றவையானால் 7 தரமாக பாவம் விடாது, எங்க எடுத்தீங்க அங்க கொண்டு பெட்டகத்தை விட்டுருங்க என்றார். கொல்ல வேண்டாம். ஆமா திரும்பவும் பெட்டகம் திறந்தது. சீட்டை பெட்டகத்திலே வைத்தார். அன்னை சீதையை பெட்டகத்தை திரும்பவும் அலை கடல்ல கொண்டு விடுறான். அங்கே சீதை பெட்டகமானது அலை எடுத்து கம்பா நதிக்கரையிலே வந்து ஆற்று மணலை உதையக்கூடிய நேரத்தில் நாடதில முதலாவூர் கோட்டையில ஜனகமூடி மன்னருமே புரட்டியரோ
மனைவியுமா வாழ்ந்து வரும் நாளையில குழந்தையாது இல்லாமலே மிதலாபூரி கோட்டையில யாகம் அது வளர்ப்பாரா அந்த நல்ல யாகத்தில ஏற்காலும் நூற்காலும் தங்க நல்ல கலப்பையாது இங்கே வந்து பிறக்குதையா பிறந்ததொரு கலப்பையாது கலப்பை ஜனகம் மன்னன் எடுத்தாரு கலப்பையாது அப்படி யாகத்திலே பிறக்கக்கூடிய ஏற்கால் நூற்கால் அங்க கலப்பை எடுத்து அந்த ஜனகமுடி மன்னனாகப்பட்டவர் கம்பையாற்றங்கரையிலே வந்து மத யானைகளை கொண்டு வந்து ஏர் பூட்டுகின்றார். அப்படி ஏர் பூட்டும் போது ஒரு சால் அடித்து மறுசால் வளையக்கூடிய நேரத்திலே அங்கே கலப்பையிலே பெட்டகமானது தட்டுப்பட்டது. ஆக புதையல் என்று சொல்லி பெட்டகத்தை எடுத்து திறந்து பார்த்தார். திறக்க முடியல, அரண்மனைக்கு கொண்டு வருகின்றார். அரண்மனையில் வந்து திறந்தார். பெட்டகம் திறக்கிறது. சீட்டை எடுத்து வாசித்து பார்த்தார். ஆக பிள்ளை இல்லாத நமக்கு பிள்ளை வரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அங்கே சீதையோடு பிறந்த சிவதனசு பிள்ளை எடுத்து அங்க கொலு மண்டபத்திலே எடுத்து வைத்தார். அன்னை சீதாதேவியை தனக்கு பிள்ளையாக வளர்க்கின்றார். ஆண்டவன் கொடுத்த பேரோடு சேர்த்து இவர் எப்படி பேர் கொடுத்தார் தெரியுமா? அதாவது மிதிலை மன்னன் ஜனகனுக்கு பிள்ளையாக வளர்வதனால் ஜானகி என்ற பெயரை கொடுத்தார். அன்னையாகப்பட்ட சீதையை வளர்த்து வரக்கூடிய நேரத்தில் வளர்ந்து வாலிபம் மங்கையாக இருக்கிறார். அப்போ ஆதி ஒன்னுவழி கைலாசத்திலே ஆண்டவன் சிவனார் பார்த்தார். எப்பா மாயவா, ஐயா சீதை பிறந்து வளர்ந்து வாலிபமா இருக்கிறாங்க. ஆமா, வாலிப வயது வந்தாச்சு. இனி சுயவரம் நடத்தணும். தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எப்படியா பிறக்க போறீர் என்று கேட்டா, எப்படி என்ன விதமாக அவதரிக்க போறீர் என்று சொல்லும் போது என் பெருமாள் அலைகடல் வாசகனாகப்பட்டவர் ஹரிஹரி கோவிந்தன் ஆண்டவன் சிவனார் இடத்தில் எப்படி சொல்வரையானா, அத்தானே பகவானே, நான் 4 குழந்தையாக பிறக்க வேண்டும். யாருக்கு பிள்ளையா பிறக்க போறியாரு? அயோத்தி ஆண்டு வருகிறாரே தசரத பூமானுக்கு, அவருக்கு 4 பாலகரா பிறக்கணும். கோசல்யா திருவயிற்றில் நான் கோதண்ட ராமனாக பிறக்க வேண்டும். சரி இருக்கட்டும். அடுத்த 3 யாரு பிறக்க போறீங்க? என்னை சுமக்கக்கூடிய இந்த ஆதி சேடன் ஒரு வரலு, என் கையில இருக்கிறது சங்கு, சங்கு ஒரு வரலு, அப்படி சக்கரை என் கையில சுத்திட்டு வருது பாருங்க, அந்த சக்கரை ஒரு வரலு. அப்படியா 4 குழந்தையா அவதரிக்க வேணும்னு சொல்லி இருக்கீங்க. 4 குழந்தை யார் யார் வயிற்றுல எப்படி பிறக்க போறீங்கன்னு விவரத்தை சொல்ல ஐயா. கோசல்யாளுக்கு மூத்த பிள்ளையாக நான் கோதண்ட ராமனாக பிறக்கணும். கைகேசியா திருவயிற்றில எனக்கு என் கையிலே இருக்கக்கூடிய இந்த சங்கு அது எனக்கு தம்பியாக பரதனாக பிறக்க வேண்டும். ஆமா, சுமித்திரையா திருவயிற்றிலே என்னை சுமக்கக்கூடிய இந்த ஆதி சேடன் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லட்சுமணனாக பிறக்க வேண்டும். சக்கரமானது அங்கே சக்கரை என் கையில இருக்கிற இந்த சக்கரம், இந்த சக்கரையின் நம்பியாக யார் வந்து பிறக்க வேண்டும்? 4வது குழந்தையா அவதரிக்க வேண்டுமையானால் அது சத்ருகரனாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவனாக வாழ வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவன் சிவனார் என்ன செய்தார் தெரியுமா? அங்க அச்சுதன் கோபால கோபால கண்ணனையோ ஒரு வரல எடுப்பாரா, சங்கு சகரம் தான் எடுத்து 2 வரல எடுத்துட்டாரா. ஆதிசேடம் ஒரு வரல 4 நல்ல வரலதையோ நாதன் நான் பகவானோ வேள்வி கோழி தன்னாதில வேதாளத்தை வரவழைத்து தங்க நல்ல தாம்பூலத்தில் பரலதையும் தான் கொடுத்து தான் கோடு சிவனாறு அனுப்புவார தான் கொடுத்து
சிவபெருமான் 4 வரலாக ஒன்று செய்து வேதாள பூதத்தை வரவழைத்து பூதம் கையில தங்க தாம்பலத்தை கொடுத்த அப்படி கொடுத்த நேரத்தில் வேதாள பூதமானது அந்த வேள்வி குழி வழியாக எங்க வருகிறது தெரியுமா? வேதாள பூதம் அது வேள்வி கோழி வழியாக தங்க நல்ல தாம்பூலத்தை கையதில எடுத்தல்லவோ அயோத்தி கோட்டையில அரசம்மன் அந்த சரதரோ மாமூனிகள் ஒன்றோடு சேர்ந்து உத்தரகாமசி யாகம் அது வழக்காறு அந்த நல்ல யாகத்தில யாக பரலதுவும் கொடுக்குதையா கொடுக்கும் யாகத்தில அப்படி வேதாள பூதமானது அந்த பரலை நீட்டக்கூடிய நேரத்திலே விஸ்வாமித்திர மகரிஷி வாங்குகின்றார். அப்படி தங்க தாம்பலத்தை வாங்கி ஏ தசரத மன்னா உன் மனைவியர்கள் 3 பேரையும் நீராடி வர சொல்லப்பா. எப்படி கோசலை கைகேசி சுமித்திரை 3 பேர்களை நீராடி வர சொல் என்ற அப்படி தேவியர்கள் 3 பேர்களும் நீராடி வரக்கூடிய நேரத்தில் தேவியர்கள் 3 பேர்களும் நேராடி மன்னன் பக்கத்திலே அமரக்கூடிய நேரத்தில் ஏ தசரத மன்னா இந்த பரலை 3 தேவியர்களுக்கும் கொடுப்பா என்ற அவன் தசரத பூமான் கோசலைக்கு ஒரு வரலை கொடுத்தார், கைகேசிக்கு ஒரு வரலை கொடுத்தார், சுமித்திரைக்கு ஒரு வரல் கொடுத்தார், மீதம் ஒரு வரல் இருக்கு. அது யாருக்கு கொடுக்க? திரும்பவும் சுமித்திரைக்கு கொடுத்தார். அப்படி 4 வரல்களையும் 3 தேவிமார்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் விஸ்வாமித்திர மகரிஷி சொல்றாரு, ஏமா 3 பேர்களும் உன் கணவரையும் மனதிலே நினைத்து அந்த வரலை அருந்துங்கள் என்றார். அப்போ இந்த தேவியர்கள் 3 பேர்கள்லாம் அங்க ஆண்டவனை மனதிலே நினைத்து தன் கணவரையும் மனதிலே நினைத்தார். 3 தேவியர்களும் அங்கே வரலை அருந்துகின்றார். அப்படி அருந்திய நேரத்திலே ரிஷியாகப்பட்டவர் ஒரு சாபத்தை கொடுத்தாரு. எப்பேற்பட்ட சாபம் கொடுத்தாரு தெரியுமா? இந்த குழந்தைய கருவாயி உருவாயி பிறக்க மாட்டாங்க, ரிஷி கற்பர் ராத்தகாது என்று கொடுத்தார். எப்படி ஒரு குழந்தைய 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கணும். ஆனா இது தெய்வ குழந்தைகள் பாத்தீங்களா, 10 மாசம் சுமக்கண்டா உடனே அந்த குழந்தை வந்து பிறக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிதானே? அதான் ரிஷி கற்பம் என்கிறது. அப்படி ரிஷியாகப்பட்டவர் சாபம் கொடுத்த நேரத்தில் 3 தேவியர்களும் ஆண்டவன் கிருபையினாலே எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? 3 நல்ல பெண்களுமே ஆண்டவன் என்கிற பையாலே கர்ப்பமாக இருக்காளா. கர்ப்பமாக இருக்கும் போது கோசல்ல யாதொரு வயற்றில் யாரு வந்து அவதரித்தா கோதண்ட ராமன் வந்து அவதரித்தா. நாளான நாளையில நல்ல ஞாயிற்றுக்கிழமையில சித்திர மாசையில கற்க கடக ராசியில புனர்பூஷ நட்சத்திரத்தில் புண்ணியனார் தான் பிறந்தான். கோதண்டம் உங்கை வீடுத்து கோதண்ட ராமன் தான் பிறக்க 3 நாமத்தோடு இள நிறமேனியோடு ஆயாம்பு மேனியோடு ராமன் வந்து பிறப்பாரா. கையேசியா திருவாயத்தில் பரதன் வந்து தான் பிறந்தான். சுமித்திரையா திருவாயத்தில்
இளைய நல்ல பெருமாளோ சத்தூருக்கர் தான் பிறந்தார் 4 நல்ல குழந்தைகளோ குழந்தை நலமுடனே பிறகு அப்படி 4 குழந்தைகள் யாரெல்லாம் வந்து அவதரித்தாரையானா கோசலையா திருவயிற்றில் எங்க கோதண்ட ராமன் வந்து பிறக்கிறார் நீல நிற மேனி நெற்றியில் 3 நாமம் அப்படி கையில ராமபானம் ஆமா கைவிடைத்து வந்து பிறக்காரு அப்படி எந்த குழந்தையாட்டம் பிறக்கும் ஐயா ஆனா நம்ம அப்ப ஹரி ராமர் அப்படி கிடையாது அப்படி நீல நிற மேனியோடு கற்க கடக ராசி புனர்பூஷன் நட்சத்திரம் அவர் பிறந்தது புனர்பூஷ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல வந்து பிறக்கின்றார் சரி ராமன் முதலாவது குழந்தையாக கோசலைக்கு பிள்ளையாக வந்து பிறக்கின்றார் கைகேசிக்கு யார் வந்து பிறக்கிறார் யானா பரதன் வந்து பிறக்கிறார் அப்புறம் கடகராசி கடகராசியில ஆயிலிய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்துல வந்து பிறக்கிறார் மூணாவது குழந்தையாக இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடிய லட்சுமண பெருமாள் வந்து பிறக்கிறார் கற்க கடக ராசியில பூச நட்சத்திரத்தில் எங்க புண்ணியனார் வந்து பிறக்கின்றார் நாலாவது குழந்தை சத்துருக்கிற மகா நட்சத்திரத்தில் வந்து பிறக்கின்றார் இப்படி 4 பாலர்கள் வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் அயோத்தி நாடு ரொம்ப செழிப்பா இருக்கு பாத்தீங்களா அயோத்தி வாழி மக்கள் எல்லாம் அங்க தெய்வ பெண்கள் வந்தல்ல கொலவையாது ஓடுவாரா பூமாரி சொரிந்தாரே தெய்வ பெண்கள் இருக்கோ இடம் குலவச்சத்தம் முழங்குதையா ராமன் வந்து பிறந்தார் என்று பிறந்தார் குலவையாது போடுவாரா பிறந்தார் குழந்தைகளும் அயோத்தி பட்டணத்தில் பிறந்த நேரத்தில் அங்க தாய்மார்கள் எவ்வளவு அழகா தாலாட்டு போடுறாங்க தெரியுமா பெண்கள் எல்லாம் கொலவு போடுங்க ராமர் பிறந்தாச்சு தாய்மார்கள் கொலவு போடுங்க கண்டிப்பா அப்படி ஹரி ராமர் வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் அந்த அயோத்தியா புரி பட்டணம் பாடி சந்தோஷமா இருக்காங்க ஆடி பாடி சந்தோஷமா இருக்காங்க ஐயா தெய்வ பெண்கள் எல்லாம் கொலவு போடுறாங்க தசரத சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் 1 2 இல்ல 4 ஆம்பளை புள்ள ஆசைப்பட்டது 1 கிடைச்சது 4 இல்ல ஆமா 4 ஆம்பளை புள்ள கிடைச்சிருக்கு பாத்தீங்களா வந்திருக்க கூடிய மக்களுக்கு கொஞ்சம் சீனி பழம் கொடுத்தா என்ன இப்பவே சொல்லி விட்டுறணுமா அது பிற சொல்லிக்கலாம் மொய் போனா அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க நம்ம கேட்டு வாங்க கூடாது தெரிஞ்சுக்கிட்டா அது கல்யாண பணம் அவங்கள சந்தோஷமா கொடுக்கணும் தந்துருவாங்க கண்டிப்பா நம்ம அக்கா நம்ம ஆச்சி பெரியாச்சி இருக்காங்க பெரியாச்சிக்கெல்லாம் தெரியுமில்ல தெரியாம இருக்குமா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படியே ராமர் வந்து பிறக்கக்கூடிய நேரத்தில் அயோத்தி ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போது தசரத பூமானாகப்பட்டவர் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு துணிமணி எடுத்து கொடுத்தார் சீனி பழம் கொடுத்தார் காசு பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்காரு சந்தோஷம் அப்படி சந்தோஷத்துல அள்ளி அள்ளி கொடுத்தாரு அப்படி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரத்தில் 3 தேவியர்களும் ஆனந்தமா இருக்காங்க அதான் நம்ம பிள்ளைங்களை பாருங்க இவ்வளவு அழகா இருக்காங்க இன்னைக்குதான் நமக்கு பலன் கிடைத்திருக்கிறீங்க என்று அங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய நேரத்தில் 4 பாலர்களையும் அருமை வறுமையோடு எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா 4 நல்ல பாலர்களை அயோத்தி கோட்டையில குணம் நீர்ந்த சுமை தீரையோ வளர்த்து வரும் நேரத்தில் பேரதுவும் கொடுக்க வேணும் பேர் கொடுக்க வேணும் யாரை அங்கே அழைக்க வேணும் குலகுருவை அழைக்க வேணும் குலகுருவை கிடமாதில
இடமா நாளதுவும் குறிக்க வேணும் கண்ணாதியில குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்க வேண்டுமே ஆனால் அது நல்ல நாளை பார்க்கணும் நல்ல நாள் பார்த்து நல்ல நாளில் தான் பேர் சூட்ட வேண்டும் அப்படிதானே அப்ப யார்கிட்ட போய் நல்ல நாள் பார்க்கலாம் ஜோசியர்கிட்ட தான் போய் கேட்கலாம் பெரியவங்க கிட்ட கேட்கலாம் ஏன்னா அந்த காலத்துல பஞ்சாங்கம் பார்த்து சொல்லுவாங்க ஆனா இப்ப பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு யாரும் இல்லை இப்போ நம்ம ஜாதகத்தை கொண்டு போனா ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாங்க நம்ம பேர் ராசி இந்த ராசிக்கு இந்த நேரத்துல இப்படி பேர் கொடுங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனா அந்த காலம் அப்படி கிடையாது பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்து சொல்லுவாங்க அப்ப பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் சூட வேண்டுமே என்று குலகுருவை தான் அழைத்தார் அப்படி குலகுருவை அழைத்து ஐயா நமக்கு பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் கொடுக்கணும் அப்ப என்னைக்கு பெயர் கொடுக்கலாம் 16ஆவது பக்கம் அது என்ன 16ஆம் பக்கம்னு மொட்டையா சொல்லியாச்சு 16வது நாளையில நல்ல நாள் இருக்காண்டு பார்க்கணும் 16ஆவது நாளுங்கிறது முக்கியம் இல்ல அது நல்ல நாளா இருக்காண்டு பார்க்கணும் ஏன்னா மாசையில 30 நாள் அப்படிதானே மாசையில 30 நாள் 30 நாளையில 15 நாள் வளர்பிறை 15 நாள் தேய்பிறை அப்படிதானே அப்ப தேய்பிறையில பேர் கொடுக்கலாமா வளர்பிறையில பேர் கொடுக்கணும் பிறந்தது தேய்பிறை அதானே அவர் பிறந்தது வந்து தேய்பிறையில பிறந்திருக்காரு அப்ப பேரு கொடுக்கறதாட்ட வளர்பிறையில பேர் கொடுக்கணும் ஆனா அவர் பிறந்த ராசிக்கு தகுந்தாலும் அந்த நட்சத்திரம் இருக்காண்டு பார்க்கணும் அப்படிதானே கற்க கடக ராசியில பிறந்திருக்கிறாரு அப்போ கடக ராசி என்று சொல்லுமையானால் கடக லக்கணம் வருதாண்டு பார்க்கணும் லக்கணம் பார்த்துதான் பேர் கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுமா இல்ல லக்கணம் நம்ம பார்க்க மாட்டோம் அப்படி 4 குழந்தைகளை வளர்த்து வரும்போது குழந்தைகளுக்கு பேர் சூட வேணுமையானால் அந்த அயோத்தியாபுரி பட்டணத்தை எப்படி அலங்காரம் செய்தாங்க தெரியுமா ஏன்னா ராஜா வீட்டு பிள்ளைக்கு பேர் கொடுக்கணும் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வர வேண்டும் அப்படியே பந்தலெல்லாம் எப்படி அலங்காரம் செய்தாங்க தெரியுமா அந்த அயோத்தி கோட்டையில பந்தல்லது அமைப்பாரா பந்தல்லது அமைத்தல்லவோ வாழம் மரம் கொண்டு வந்து வகையான வாரா தென்னை மரம் கொண்டு வந்து தெருக்கள் எல்லாம் வந்தலிட்டா பாக்கும் மரம் கொண்டு வந்து பாதையெல்லாம் வந்தலிட்டார் ஈச்சம் மரம் கொண்டு வந்து இருபுறம் ஒந்தங்களிட்டார் பந்தலிட்ட கால்களில் பவளத்தாலே அலங்கரித்தார் பூவாலே அலங்கரித்தார் அலங்க புஷ்பத்தாலே அலங்கரித்தார்